ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது, இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி ஏ டு இசட் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதை பத்தினா ஃபர்தரா நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, WhatsApp, Instagram, Twitter பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குரூப் நம்ம சோசியல் மீடியால வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா tnESevy.tn.go.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஏற்கனவே சிட்டிசன் லாகின் இருக்கு அப்படின்னா நீங்க சிட்டிசன் போர்ட்டல் மூலமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட சிட்டிசன் லாகின் இல்ல அப்படின்னா நீங்க நேரடியா போயிட்டு இசேவையில தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் இப்போ வந்து நம்ம பிரான்சிஸ் ஐடியில வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்றதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ நம்ம வந்து டைரக்டா லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ரெவென்யூ தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ வருவாய்த்துறைக்கு நேர ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சர்டிபிகேட் தேவைப்படுது அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கிற பட்சத்துல இன்கம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாப்அப் வந்து ஃபுல் சைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து எதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கூல் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய நிர்வாகமோ இல்ல வந்து காலேஜோடைய மேனேஜ்மெண்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இன்கம் சர்டிபிகேட் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கவர்மெண்டோட ஸ்கீமை நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கறது கேட்பாங்க. அதாவது வருமான சான்றிதழ்னு சொல்லுவோம். இந்த இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 பேருடைய நேமே நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி தான் இன்கம் சர்டிபிகேட் வந்து வாங்க போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த 5 பேருமே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இன்கம் சர்டிபிகேட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 5 பேருக்கும் தனித்தனியா இன்கம் சர்டிபிகேட் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ இது அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் முதல்ல ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். கண்டிப்பா உங்களுடைய போட்டோ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அது வந்து ரேஷன் கார்டு வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக வந்து ஆதார் கார்டு. இது 3 மட்டும் இருந்தா போதுமானது. ஈஸியா இன்கம் சர்டிபிகேட் தான் வாங்கிக்கலாம். மேபி உங்களுடைய ஃபாதர்னா மதர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சேலரி ஸ்லிப் வேணும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப் வேணும். மேபி ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஐடிக்கான அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் மதர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சேலரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க. டெய்லி வேஜஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன்கம்னு சொல்லிட்டு தனியா ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்கம் மட்டும் என்ட்ரி பண்ணாலே போதுமானது. ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி உங்க ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அப்ளிகேண்டோட போட்டோ ஒன்று வேணும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்ககிட்ட வந்து கேன் நம்பர் வந்து இருக்கணும். அப்படி கேன் நம்பர் இருந்தாதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். எப்படி வந்து கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்க. கேன் நம்பர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கேன் நம்பர் நம்ம வந்து மேல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுடைய கேன் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே ஆப்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது கேன்ல வந்து என்னென்ன டேட்டாபேஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து எடிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. எல்லாமே பிளரா தான் இருக்கும். அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து டோட்டலா உங்க ஃபேமிலில வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ நீங்க வந்து உங்க வீட்ல வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் அப்படிங்கிற மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் செல்ஃப், அதாவது நீங்க அப்ளிகண்டா வரீங்க அப்படின்னா உங்களுடைய சேர்த்து தான் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். இப்போ 4 பேர்னா 4 பேருடைய நேமை நம்ம வந்து ஒன் பை ஒன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்பா பேர் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா பேர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா பிரதரை கொடுங்க. சிஸ்டர் இருந்தாங்கன்னா சிஸ்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உங்களுடைய பேர் வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட் வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அப்ளிகண்டா இருக்கலாம். ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் அப்ளிகண்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து கேக்குறாங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகண்டா வந்து
கேன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க கூட வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பேர் வந்து கொடுங்க. வழக்கம் போல வந்து அம்மா பேரு, அப்பா பேரு, உங்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அப்புறம் நீங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா உங்களுடைய பேரையுமே நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பரை கண்டிப்பா நீங்க வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ரேஷன் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. பட் தாத்தா பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்காங்க. பட் வந்து ரேஷன் கார்டுல வந்து இல்ல அப்படின்னா தாத்தா பாட்டி வந்து ஆட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரேஷன் கார்டு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய நேமும் இவங்க நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா மிஸ்மேட்ச் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நேம் வந்து தமிழ்லயே எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்லயும் போட்டுக்கோங்க. ஏஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ப அப்ப அவங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய ஏஜ் வந்து என்னவோ அதை வந்து கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. அதை வந்து கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகண்ட்டுக்கு வந்து இவங்க என்னவா வராங்க அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. ஃபாதர்னா ஃபாதர் அப்படின்னு கொடுங்க, மதர்னா மதர்னு கொடுங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்புமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல எந்த கேட்டகரியில உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வராங்களோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்பா இல்ல வந்து பிரைவேட் ஜாப்பா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா இல்ல வந்து ஸ்டூடெண்டா அப்படிங்கறத கேக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்னா பிரைவேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதர் வந்து என்னவா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால நம்ம அந்த ஆப்ஷனையும் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ்ல இருக்காங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற கொடுக்கலாம். அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல மந்த்லி இன்கம் எவ்வளவோ அந்த அமௌண்ட் நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 8000 ரூபாய் அப்படிங்கிற நம்ம வந்து என்ட்ரி பண்றோம் அப்படின்னா டோட்டலா ஆனுவல் இன்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 96,000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் ஆயிரும். மற்றவர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் போட்டுட்டு இந்த இடத்துல தினக்கூலி அப்படிங்கறத போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஆட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த டீடைல் எல்லாமே மேல நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆயிரும். அதே மாதிரி அடுத்த ஒரு ஆப்ஷன்ல 2வது டேப்ல உங்களுடைய மதர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதர் நேம், உங்களுடைய சிஸ்டர் நேம், அதுக்கப்புறம் அப்ளிகேண்டோட நேம் இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்க கரெக்டா கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ரொசீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்து நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறேன். ஓகே, ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ அது கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேண்டோட போட்டோ வந்து மேண்டேட்டரியா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ரேஷன் கார்டோ இல்ல வந்து ஆதார் கார்டோ நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். கண்டிப்பா ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிற இடத்துல இந்த ரேஷன் கார்டை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் நீங்க போட்டுக்கலாம். மேபி நீங்க அப்ளிகண்ட் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட் கூட அந்த இடத்துல சைன் போட்டுக்கலாம். அதை பத்தி ஒன்னும் இஷ்யூ கிடையாது. பேரண்ட் கூட அந்த இடத்துல சைன் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். யார் வந்து அப்ளிகண்டா இருக்காங்களோ அவங்க வந்து கொஞ்சம் காலேஜ் படிச்சு ஒரு மேஜரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கலாம். மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க பேரண்ட் அம்மா இல்லைன்னா அப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரதர் கூட இந்த இடத்துல சைன் போட்டுக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து 60 ரூபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறேன். இப்போ மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஓப்பன் போர்ட்டல்ல பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 60 ரூபீஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதாவது உங்க ஏடிஎம் கார்டோ இல்ல வந்து உங்களுடைய யூபிஐ பேமெண்ட் மெத்தட் மூலியமாவோ இல்ல உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 60 ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து பிரான்சி சைட்ல இருந்து அப்ளை பண்றதுனால ஆல்ரெடி வந்து வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து இருக்குது. அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீஸா வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான ரெசிப்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னா போதுமானது.
உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ரெவென்யூ வில்லேஜ்ல இருக்கக்கூடிய விவோ ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அவங்க பார்த்துட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஆர்ஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆர்ஐயும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெப்டி தாசில்தார் வந்து உங்களுக்கு அப்செட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சைன் அத்தாரிட்டி போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் ஆன உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்து எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு இன்கம் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து இ சேவை சர்டிபிகேட்ஸ்லாம் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்றதுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இ சேவை ரிலேட்டடா ஏதாச்சும் உங்களுக்கு சர்டிபிகேட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இ சேவை சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு A to Z கைட் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்ல நீங்க என்ன பண்ணணும் எது பண்ணணும். ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சும் வந்து லீகல் கேர்லாம் அப்ளை பண்ணாம வச்சிருப்பாங்க. ரேஷன் கார்டு எடுக்கிறதுல சிக்கலா இருக்கும். பேன் கார்டு அப்ளை பண்றதுல ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாதிரி சரியான ஒரு கைட்ஸ் வந்து இருக்காது அவங்க கிட்ட. யாரு கேட்டாலும் தெரியல, நீங்க அங்க போங்க இங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஒரு பீப்புளா இருக்கீங்கன்னா ஒரு தெளிவான அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டா வந்து DM பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.